ஹாய் நண்பர்களே, வணக்கம். சாம்பார் நம்ம சாப்பிடுவோம். சாம்பார் என்ன சாப்பிடுவோம்? சாம்பார் சாப்பிட்றப்போ நம்ம முருங்கைக்காவை போட்டு சாப்பிடுவோம். அந்த முருங்கைக்காவோட சாம்பார் டேஸ்ட் சும்மா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்காவை நம்ம எடுக்கிறப்போ 18-20 வயசு பசங்கள்லாம் நம்ம காலேஜ் சைட்லேயும் சரி, நம்ம இதில் சரின்னு சொல்லுவாங்க, முருங்கைக்காய் சாப்பிட்றியா பார்த்து, சீக்கிரமாக இருக்கும், ஒரு மாந்தி இருக்கும். அதுவும் பொம்பளைங்க மத்தியில் ஒரு மாந்திரி பேசுவாங்க. இது ஒரு பெண்களையும் தொடர்புபடுத்தி பேசுவாங்க அந்த முருங்கைக்காய். நான் சொல்வது 70-80களில் வந்த படம். ஆக்சுவலாக பாக்யராஜ் என்கின்ற ஒரு டேரக்டர் அந்த நடித்த அந்த முந்தானை முடிச்ச படம் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த முந்தானை முடிச்ச படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், அதாவது முருங்கைக்காய் சாப்பிட்டா நமக்கு ஆண்மை அதிகரிக்கும், இதனால் நமக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் நல்ல வரும்னு சொல்லியிருக்கா அந்த ஒரு மருத்துவம். இதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் அப்படி சொன்னது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த செக்ஸில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கே படங்கள் அந்த அளவு ரொம்ப ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களோ, அதனால் படம் யாரும் எல்லோரும் பார்க்க முடியாத நிலைமை வரும். அந்த நேரத்தில் அந்த ஒரு படத்தை அந்த முருங்கைக்காய் விஷயம் மூலமாக பல தாம்பத்தியத்தை பற்றி ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருப்பார் பாக்யராஜ். 1979 புதிய வார்ப்புகள் ஒரு படம். பாக்யராஜ் டைரக்ஷனில் அவர் பாக்யராஜ் மன்னிக்கணும், பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜா படத்தில் முதல் முறையாக நடித்தார். அந்த படத்தில் நடிகராக அறிமுகமானார். ஸோ அந்த படத்தில் அதுக்கப்புறம் சுவர் இல்லாத சித்திரங்கள் படம், முதல் படம், பாக்யராஜோட முதல் படம். என்னடா அன்றைக்கி பாக்யராஜை பற்றி பேசுகிறேன்னு கேள்வி. இன்னைக்கு காலையில் ஒரு அதிர்ச்சி செய்தி கேள்விப்பட்டேன். சும்மா ஒரு டீ டைமில் ஆஃபீஸில் இருக்கிறப்போ பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பால் மரணம் அடைந்தார். இந்தியாவின் தலை சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர். திரைக்கதையில் அவர் அடிச்சுக்க கிங்கு யாருமே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. சில தினங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கோவால் நடந்த நடிகை குஷ்புடைய நிகழ்ச்சி மண்ணுடைய திரும்ப நிகழ்ச்சியில் கலந்த அந்த நபர் இப்போ சினிமா நம்மக்கிட்ட இல்லை, மரணம் அடைந்து விட்டார். இந்தியாவின் தலை சிறந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இப்போ மரணம் அடைந்து விட்டார். அவருடைய குருநாதர் இமயமான அவருடைய பாரதி ராஜா அவருடைய சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். இன்னும் நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் நடித்த படங்கள்லாம் இப்போல்லாம் 19 ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் 2K கிட்ஸுக்கு ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பார்த்தோன்னா, எந்த விஷயம்னாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு சினிமாவில் கிசடி சீன் இருந்தாலும் சரி அதை தப்பாக பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கெட்டு போயிடுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த காலம், நாங்கள் வளர்ந்த காலம் அப்படி. இப்போ கையில் எல்லா கையிலையும் ஆண்ட்ராய்டு இருக்குது, டிவி பக்கத்தில் யாரும் இப்போ உட்கார்றது கிடையாது. இந்த நேரத்தில் பார்த்த ஒரு நபர், அந்த காலத்து 70-80களில் பார்த்த அந்த நபருடைய அந்த ஒரு இது இப்போ கிடையாது, மரணம் அடைஞ்சு விட்டார். இவர் எடுத்த படம்லாம் சும்மா இது நம்ம காவானி முந்தானை முடிச்சு, அதாவது பாரதி ராஜா கிட்ட ஒரு உதவி இயக்குனர், அதாவது 16 வயதின உதவி இயக்குனர். அதுக்கப்புறம் சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் இதுவாக ஒரு சீனில் பல குரு இடங்கள் நடித்த பாக்யராஜ் நடிச்சிருக்கார், டேரக்டர், இயக்குனர். இது நம்மால் படம் சும்மா சில்வர் ஜூப்ளி அந்த படத்தை. சின்ன வீடு அர்த்தத்தையே மாற்றி வச்சிருச்சு. சின்ன வீடு இருக்குன்றதுக்கு என் வீடு சின்ன வீடுன்னு சொல்லலாம், என் வீடு சின்ன வீடுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போன ஒரு மனிதர் இறந்து போயிட்டார், மரணம் அடைந்து விட்டார். ஸோ அவர் நடித்த பல ஒரு டைரியின் கதை ஹிந்தியில் அமிதாப் பச்சன் ஜெயபிரதா நடித்த படம். அங்கேயும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஒருத்தன்ட்ட கேட்டப்போ அவங்க நடித்த படத்தில் என்ன பண்ணனா அந்த படத்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் தலை சிறந்த ஒரு பாலிவுட்டு போய் கலக்க அந்த பாக்யராஜ் அவர்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட கிடையாது. பல காரணம் சொல்லிட்டு போகலாம் இவரை பற்றி. பார்த்திபன் இவருடைய பட்டறையிலிருந்து வந்தவர், பாண்டியராஜ் இவர் பட்டறையிலிருந்து வந்தவர். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே கிங் இப்போ நம்மகிட்ட கிடையாது. இதுமாரி இவர் கடப்பாரா ஈரோடில் பிறந்த பாக்யராஜ் அவர்கள் கொங்கு மண்டலத்தோட அடையாளமாக இப்போ இருந்தவர் இப்போ நம்மகிட்ட கிடையாது. ஸோ இனிமேல் அது மாதிரி ஒரு ஆள் வரைக்கும் நம்ம தேடி பார்க்கணும். மனிதரோட வாழ்க்கை இன்னது இப்போ இருக்க நாளைக்கு இருக்கிறது. அது பாக்யராஜ் அவர்கள் எடுத்த படைப்புகள் ஒன்று சும்மா கில்லி மாந்தி அடுத்த 100 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கும். முந்தானை முடிச்சு அதுக்கப்புறம் இது பண்ணுற படங்கள் பேசிகிட்டே இருக்கும். சுவரில்லா தாவணி கனவுகள் முதல் படமாவாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சும்மா எப்படி ஒருத்தன் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி எப்படிலாம் பேசியிருப்பார். அவர் அந்த பேச்சு 1984லேயே போய் பார்லிமெண்ட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தில் ஒருத்தன் பேசுகிறார். அதாவது தாவணி கனவுகள் படத்தை அப்போயே பேசக்கூடிய அளவுக்கு வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு எடுத்த படம். ஸோ இது மாதிரியான ஒரு பல இதுகள் சொல்லலாம். சுவரில்லா சித்திரம் முதல் படம், அதுக்கப்புறம் தாவணி கனவுகள். இது மாதிரி ஒரு லெகசி ஆக்டர் இப்போ கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு சரியாக தெரியல. அவர் ஆத்மா சாந்தி அடையிட்டு நான் சொல்லுவேன். அவன் பையன் சாந்தனு அவர்களும் வளர்ந்து வருகிறார், போராடி வருகிறார். எங்கள் அப்பா
நான் போராட்டம் வரத்தை தோத்துட்டு அழுதுட்டுருக்காரு. அவர் இடத்த அவர் நிரப்புவார் நான் நம்புகிறேன். இது சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் இடைபெறுவது முத்துக்குதா. நன்றி.